ஆசிரியர் சகோதர சகோதரிகள வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸ் 9ல் உள்ள இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 10 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸின் அடுக்கு 51 + 51 என்பது எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுப்பட்டால் கிடைக்கும் மீதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸின் அடுக்கு 2018 + 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது? 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். x³ + x² - 7x - 3ஐ எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம சிந்தட்டிக் மெத்தட் மூலமாக வித்தின் 1 மினிட்ஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக இந்த கொஷின் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான கொஷினை மட்டும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டினாக ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியா? ரைட், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கலாம். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொன்னேன்? எக்ஸின் அடுக்கு 51 + 51 என்பதை எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுப்பட்டால் கிடைக்கும் மீதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 மெத்தட் மூலமாக போடலாம். ஒரே ஒரு செகண்டில் என்ன பண்ணலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எங்கே கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸ் 1 இருக்கு, அப்படி தானே? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா -1ன்னு போடுங்க. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 போடுங்க. அதாவது ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸின் அடுக்கு 51 இருக்கு இல்லையா? எக்ஸின் அடுக்கு 51. அப்போ எக்ஸினோட பவரில் என்ன இருக்குது? 51. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும்? 50. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 50 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மெத்தடு மூலமாக போடலாம். இல்லை அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் எப்படி போடலான்னு பாருங்கன்னா, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஒரே ஒரு செகண்டில் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இருக்குது நமக்கு? எக்ஸின் அடுக்கு 51 இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1 அடுக்கு 51 ஆயிருமா? அப்போ 1 அடுக்கு 51ங்கிற வேல்யூ என்னது? 1 தான். சரியா? ரைட், இப்போ இந்த 1 அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த 1 வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம டானா வகுத்தலுக்குள்ளே போட போகிறோம். சரி, அந்த 1 வந்து என்ன பண்ண போகிறோம்? டானா வகுத்தலுக்குள்ளே போட போகிறோம். சரியா? போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 51 அப்படியே போடுறோம் டானா வகுத்தலுக்குள்ளே. இந்த 51ஐயும் போட்டாச்சு. எதால் வகுக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா என்ன வரும்? -1ஆல் வகுக்க போகிறோம். அப்போ வெளியில் வந்து -1 போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இப்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? இங்கே 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்துட்டு இந்த 1 கீழே இறக்க போகிறோம். கீழே இறக்கிட்டோமா? இப்போ வெளியில் இருக்கிறத என்ன பண்ண பெருக்க போகிறோம். வெளியில் பெருக்கி உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். அதாவது வெளியில் பெருக்கி உள்ளே வந்து கூட்ட போகிறோம். இப்போ வெளியில் பெருக்க போகிறோம்னா எதை பெருக்க போகிறோம்னா, இந்த 1ஐயும் இந்த -1ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? -1. ஸோ அந்த -1 இங்கே ரைட் பண்ணுங்கள். எழுதியாச்சா? ரைட்டு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? கூட்டினோம்னா 50 வருமா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் என்னது? மீதி. இந்த கடைசியில் இருக்குது பார்த்தியா? இதான் மீதி. அப்போ ஆன்சர் 50 இருக்கான்னு பாருங்கள். 50ங்கிறதுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். ஒரு செகண்டில் என்ன பண்ணலாம்? ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன இருக்குன்னா, எக்ஸின் அடுக்கு 2018. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 1 அடுக்கு 2018 அப்படின்னு இருக்குமா? அப்போ 1 அடுக்கில் எது இருந்தாலும் என்ன தான் வரும்? 1 தான் வரும். அப்போ டானா வகுத்தலுக்குள்ளே நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? ரைட்டு. அப்போ டானா வகுத்தல் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன போட்டுக்கலாம்? நம்ம 1ன்னு போட்டுக்கிறோம். அப்போ டானா வகுத்தல் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கலாம்? 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2018 அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எதால் வகுக்கணும்னா எக்ஸ் -1ஆல் வகுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் -1 இருக்கா? அப்போ -1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன போடணும்? +1 போடணும். அப்போ இங்கே +1 போடுங்க. போட்டுட்டு இங்கே 0 ஆட் பண்ணுங்கள். 0 சேர்த்துட்டு இந்த 1 கீழே இருக்குங்க. அப்போ வெளியில் வந்து பெருக்க போகிறோம். 1 பெருக்குனா 1. ஓகே, அந்த 1 இங்கே போட போகிறோம். அப்போ வெளியில் பெருக்கணும், உள்ளே கூட்டணும். அப்போ கூட்டினா என்ன வரும்? 2018 + 1 2019.
ஓகேவா? ஸோ அப்போ 2019 என்னது மீதி. 2019 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். ஆன்சர் முடிஞ்சுச்சு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈவு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 7x மைனஸ் 3ஐ என்ன பண்ணணும் வகுக்கணும். எதால எக்ஸ் மைனஸ் 3ஆல் என்ன பண்ணணும் வகுக்கணும். இந்த வேல்யூவை ஸோ இந்த வேல்யூவை இதால் வகுக்க போகிறோம். சரியா? ரைட்டு. இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் இருக்கா. எக்ஸ் கியூப் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. ஸோ இதில் எக்ஸுக்கு பதில் நம்ம ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு பதில் போல் என்ன பண்ணுவோம் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் என்ன வருதோ அதை டானா வகுத்துக்குள்ளே போட போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நான் டானா வகுத்தில் போட்டு வச்சிடுறேன். ஓகே. ஸோ டானா வகுத்தில் போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் கியூப்னு இருக்கா. ஸோ அப்போ எக்ஸ் கியூப்புக்கு பதில் நம்ம எக்ஸ் கியூப்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் நம்ம ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் 1 கியூப்பு. அப்போ 1 கியூப்போட வேல்யூ என்னது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 3 டைம் எழுதணும். அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு சாரி 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 என்ன வரும் 1 தான் வரும். ஸோ அப்போ இந்த 1 வந்து நம்ம டானாவகத்திற்குள்ளே எழுத போகிறோம். ஸோ அப்போ 1 வந்து டானாவகத்துக்குள்ளே எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி 1 எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ண வரும் 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் நம்ம எப்படி வரும் 1 இன்ட்டு 1. அப்போ என்ன தான் வரும் ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். ஸோ இந்த 1ஐயும் நம்ம என்ன பண்ணணும் டானாவகத்திற்குள்ளே எழுதணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த 1ஐயும் என்ன பண்ண போகிறோம் டானாவகத்திற்குள்ளே எழுத போகிறோம். எழுதியாச்சு 1. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன இருக்குது மைனஸ் 7xன்னு இருக்குது. மைனஸ் 7x. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ண வரும் மைனஸ் 7 வரும் இல்லையா. ஸோ இப்போ இந்த மைனஸ் 7ஐயும் என்ன பண்ணணும் டானாவகத்திற்குள்ளே எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் 7. அடுத்து என்ன இருக்குது மைனஸ் 3. ஓகே எழுதியாச்சு. இப்போ என்ன இங்கே இருக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3ஆல் வகுக்கன்னு இருக்குல்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் 3னா நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் 3ஆல் வகுக்கணும். ஓகே. எக்ஸ் ப்ளஸ் 3னா மைனஸால் வகுக்கணும். அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா. ஸோ இப்போ கீழே வந்து இங்கே இதுக்கு இந்த இடத்துல எதுவுமே ஜீரோ இல்லை வேல்யூஸ் இல்லை. ஸோ வேல்யூஸ் வர்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஜீரோ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த 1 கீழே இறக்குனேன். இறக்கியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வெளியில் வந்து பெருக்கணும் உள்ளே வந்து கூட்டணும். ஸோ அப்போ வெளியில் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறேன் இந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்கினேன். என்ன வரும் 3. ஓகே. ரைட். அந்த 3 வந்து உள்ளே எழுதியாச்சு. அப்போ உள்ளே வந்து கூட்டணும். அப்போ உள்ளே கூட்டும் போது என்ன வரும் 3 + 1 4. ஓகே. அடுத்து அகைன் வந்து என்ன பண்ணணும் வெளியில் பெருக்கணும். அப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா நான் 3 12. அந்த 12 உள்ளே எழுது. உள்ளே என்ன பண்ணணும் கூட்டணும். கூட்டணும்னா 12 கூட மைனஸ் 7 கூட்டணும் என்ன வரும் +5. ஸோ அந்த +5 இங்கே எழுதுங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் வெளியில் பெருக்கணும். அப்போ 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன 5 15. அந்த 15 உள்ளே எழுதுங்க. எழுதிட்டு உள்ளே கூட்டணும். உள்ளே கூட்டினோம்னா -3 கூட 15 கூட்டினா என்ன வரும் +12. ஓகேவா. ஸோ அந்த 12 இங்கே எழுதியாச்சு. ஓகே. இப்போ மீதி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மீதி வந்து இந்த 12 தான் அந்த மீதி. ஓகே. ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஈவு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஈவு கேட்கும்போது இந்த கடைசியில் உள்ள நம்பரை விட்டுருங்க. விட்டுட்டா ஏன் உடச்சி விடணுமோ அது வந்து மீதி. அப்போ அதை விட்டுட்டா முன்னாடி என்ன இருக்குது 1 இந்த நேரம் சர்க்கிள் பண்ணுறேன் 1 4 5. ஓகே. ஸோ இதான் இது நமக்கு என்னது ஈவு. ஸோ இந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. எப்படி எழுதுனா 1 4 5 எழுதிக்கிறோம். இப்போ 1 1 4 5 எழுதியாச்சா. ரைட்டு. ஸோ இப்போ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் நம்ம அதை கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ எந்த இடத்துலையுமே என்ன பண்ணணும் மைனஸ் இல்லை. அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன தான் ப்ளஸ் தான். ஸோ அப்போ அதை ப்ளஸ்ஸை வந்து நம்ம போட்டுக்கணும். எல்லாத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ளஸ்ஸுங்கிறத போட்டுருவோம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஓகே. ஸோ இப்போ இந்த கடைசி நம்பரை விட்டுருங்க. கடைசி நம்பரை விட்டுட்டோம்னா அது நம்பரு. ஓகேவா. ஸோ இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு எழுதுங்க. ஓகேவா. ஓகே. இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுறேன்னா 1x ஸ்கொயரு ப்ளஸ் 4x ப்ளஸ் என்னது 5. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். 1x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 தான் எனது ஆன்சராக இருக்கணும். இது வந்து ஆன்சரான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா. ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு என்ன வந்துச்சுன்னா 1x ஸ்கொயர் வந்துச்சு. அந்த 1 போட்டாலும் ஒன்று தான் போடாட்டும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் வந்து என்ன பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு அதானே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே வந்திருக்கு பாருங்கள்
இந்த ஒன்றை விட்டுருங்க. அப்போ இந்த ஒன்றை விட்டுட்டா என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 4x ப்ளஸ் 5ன்னு இருக்கும். அதான் நமக்கு ஆன்சராக இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் 6x² ப்ளஸ் kx ப்ளஸ் 6 என்பது எக்ஸ் ப்ளஸ் 2 ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் மீதியின்றி வகுப்படுதான். அப்போ மீதியின்றி வகுப்படுதுன்னு என்ன அர்த்தம், மீதி ஜீரோன்னு அர்த்தம். சரியா? அப்போ மீதி ஜீரோ வரை வகுப்படுது. அப்போ கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஸ்டினை மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அஸ்யூஷுவல் நம்ம என்ன போகிறோன்னா, எக்ஸ் கியூப்னு இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 1 கியூப்பு. அப்போ 1 கியூப்போட வேல்யூ வந்து 1 தான். புரியுதுல நான் சொல்கிறது? ஸோ அதை வந்து டானா வகுத்தலுக்குள்ளே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டானா வகுத்தல் போட்டுக்கிடுவோம். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து டானா வகுத்தல் போட்டாச்சு. ஓகேவா? டானா வகுத்தல் போட்டாச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா. இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் இருக்குங்களா. அப்போ எக்ஸ் கியூப்புக்கு பதில் நம்ம எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் வரும், 1 கியூப்பு. அப்போ 1 கியூப்போட வேல்யூ என்னது, 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 என்னது 1 தான் வரும். ஸோ அப்போ அந்த 1 டானா வகுத்தலுக்குள்ள எழுதிக்கிறப்போ அப்போ எழுதியாச்சு 1. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, 6x² இருக்குது. அப்போ 6x² இருக்கா. அப்போ அதை எழுதுங்க, 6x². இந்த x² பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், அப்போ 6 இன்ட்டு 1² வரும். 1² வேல்யூ என்னது 1 தான். அப்போ 6 இன்ட்டு 1 என்னது 6. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன எழுதிக்கலாம், 6ன்னு எழுதிக்கலாம் டானா வகுத்தலுக்குள்ள. அப்போ 6ன்னு எழுதிக்குவோம். ஓகேவா? எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்குது. கேஎக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ கேஎக்ஸு இந்த எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், கே இன்ட்டு 1ன்னு வரும். அப்போ கே இன்ட்டு 1 என்னது கே தான். ஸோ அப்போ அந்த கேவை என்ன பண்ணுவோம், டானா வகுத்தலுக்குள்ளே எழுதிக்கிற போகிறோம். ஓகேவா? ஓகே. கேவை வந்து டானா வகுத்தலுக்குள்ளே எழுதியாச்சு. ஓகே. கே. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் 6ன்னு இருக்குது. அந்த 6 அப்படியே எழுத போகிறோம். ஓகே. ஸோ 6 எழுதியாச்சு. எதால் வகுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் வகுக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, ப்ளஸ் 2ன்னு இருக்கா. அப்போ நம்ம எதால் வகுக்கணும், -2 2ஆல் வகுக்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே -2 போட்டுக்கிறோம். ஓகேவா? இங்கே வேல்யூஸ் வர்றதுக்காக, கீழே வேல்யூஸ் இல்லை, வேல்யூஸ் வர்றதுக்காக இங்கே நான் 0 போட்டுக்கிறேன். 0 போட்டு அந்த நம்பரை அப்படியே கீழே இறக்குறேன். இறக்கியாச்சுன்னா என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ வெளியில் வந்து பெருக்கணும், வெளியில் பெருக்கணும், உள்ளே கூட்டணும். அப்போ வெளியில் பெருக்கினா என்ன வரும், 1 இன்ட்டு -2 என்ன வரும், -2. ஸோ அந்த -2 உள்ளே எழுதுங்க. -2 எழுதியாச்சா. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இப்போ வந்து -2 வந்து எழுதியாச்சு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து கூட்டணும்னா, இப்போ 6 கூட -2 கூட்டினா என்ன வரும், +4 வரும். ஓகேவா? +4 போட்டாச்சு. இப்போது என்னன்னு பாருங்களேன், இப்போ இங்கே வந்து கே இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே கேன்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன இப்போ எதுலேருந்து வர போகிறோம்னா, ஆப்ஷன்லேருந்தே வர போகிறோம். சரியா? ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, -6 -7 -8 -11. அப்போ நம்ம இங்கே வந்து ஆன்சர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, அல்லது ஆப்ஷன்லேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4th ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, 11, அதை வச்சு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், கேக்கு மேலே என்ன எழுத போகிறேன், என்ன பண்ண போகிறேன், 11. இப்போ ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆப்ஷன்லேருந்து நமக்கு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அப்போ 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஆப்ஷன் என்னது 11. அப்போ அந்த 11 நான் இங்கே எழுதிக்கிறேன். எழுதிட்டு கரெக்டானு செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வெளியில் பெருக்கணும். பெருக்கும்போது என்ன வரும், 4 2 8 என்ன வரும், -8. அப்போ அந்த -8 இங்கே போடுங்க. மேலே என்ன இருக்குது, மேலே இங்கே 11 இருக்குது. அப்போ 11ல் இங்கே வந்து -8, அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ 11ல் -8 கூட்டினா என்ன வரும், என்ன 3 வரும். ஸோ அந்த 3 இங்கே போடுங்க. இப்போ வெளியில் பெருக்கணும். வெளியில் பெருக்கணும் என்னது, மூவி 2 6, 3ஐயும் -2 பெருக்குனா மூவி 2 6, -6. இப்போ -6 போட்டால் என்ன வரும்,
மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் 0. அப்போ மீதியின்றி வகுபடின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம கேவோட மதிப்பு என்ன போட்டு செக் பண்ணோம்? கேவோட மதிப்பு 11 போட்டு செக் பண்ணோம். அப்போ நம்ம ஆன்சர் வந்துருச்சு. அப்போ கேவோட மதிப்பு என்னது? 11. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் தான் செக் பண்ணியிருக்கோம்னா ஆப்ஷன் வழியாக தான் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா -6 -7 -8 கேக்கு மேலே எழுதி போட்டு பார்த்தீங்கன்னா வராத ஆன்சரு. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆன்சரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆப்ஷன்லேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? சப்போஸ் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னா எனது ஒவ்வொரு ஆப்ஷனாக கூட என்ன பண்ணலாம் போட்டு வந்து செக் பண்ணி என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டோம். என்ன போட்டோம் அப்படின்னா ஈவு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஈவு கண்டுபிடிச்சோம். இப்போ இதே கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீதி கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ ரைட்டு. இப்போ என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்கா? அப்போ எக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம டானா ஒருத்தர் போட போகிறோம். அப்போ எக்ஸ் கியூப்க்கு பதில் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் வரும் 1 கியூப்பு. அப்போ 1 கியூப் என்ன வரும்? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 தான் வரும். அப்போ டானா ஒருத்தருக்கு என்ன வரும்? 1 போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ்க்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணால் வரும் 1 ஸ்கொயரு. அப்போ 1 இன்ட்டு 1 1 தான். அப்போ 1 போட்டாச்சு. ரைட்டு. அடுத்து -7 -7 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? -3 போட்டாச்சு. இப்போ எதால் வகுக்கணும்னா எதால் வகுக்கணும்? எக்ஸ் -3. இப்போ -3 +3 வகுக்கணும். அப்போ +3 வெளியே போட்டாச்சு. ரைட்டா? ரைட்டு. அடுத்து என்ன செய்யணும்? இங்கே 0 போட்டுக்கிட்டு அந்த 1 கீழே இருக்கணும். அப்போ 1 போட்டாச்சு. இப்போ வெளியில் பெருக்கணும். அப்போ வெளியில் பெருக்கினா என்ன வரும்? 1 இன்ட்டு 3 எவ்வளவு? 3. ஓகே. இப்போ உள்ளே கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. அடுத்து வெளியில் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா 4 12. இப்போ 12 கூட -7 கூட்டணும். உள்ளே வந்து கூட்டணும் தானே? வெளியில் பெருக்கணும் உள்ளே கூட்டணும். அப்போ உள்ளே கூட்டணும்னா என்ன வரும்? 12 கூட -7 கூட்டினா என்ன வரும்? +5. அந்த 5 இங்கே அப்படியே எழுதுங்க. ரைட்டா? ரைட்டு. அடுத்து வெளியில் பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா I3 15. +15. அந்த 15 எழுதுங்க இங்கே. எழுதியாச்சு. இப்போ +15 கூட -3 கூட்டினா என்ன வரும்? +12. அப்போ 12. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்போ 12 இந்த கடைசி இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னது? மீதி. அப்போ 12ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா என்ன பண்ணுவோம்? படியை கண்டுபிடிக்கிறேன். படினா என்னது? ஒரு படியா, இருபடியா, முப்படியான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். தெளிவாக ரீட் பண்ணுங்கள். 4 - 3x³ அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பல்லுறுப்புக்கோவை அது வந்து மாறிலி பல்லுறுப்புக்கோவையா, ஒருபடி பல்லுறுப்புக்கோவையா, இருபடி பல்லுறுப்புக்கோவையா, முப்படி பல்லுறுப்புக்கோவையான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 - 3x³ இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கியூப் இருக்கிறத மட்டும் எடுங்க. அப்போ இந்த கியூப் என்ன இருக்கிறத மட்டும் எடுத்தோம்னா என்ன இருக்குது? x³ அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த x³ மட்டும் எழுதுங்க. x³. ஓகே. அப்போ கியூப் மேலே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். கியூப் மேலே என்ன இருக்குது? சாரி, எக்ஸ் மேலே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3ன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? முப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு 2ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இருபடி. எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்னது? எக்ஸ் பவர் 1 இருந்துச்சுன்னா என்னது? ஒருபடி. அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள். நமக்கு என்ன இருக்குது? 4 - 3x³ இருக்குது. அந்த x³ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸில் அந்த பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ பவரில் 3 இருக்கா? அப்போ 3 இருக்கும்போது என்னது? முப்படி பல்லுறுப்புக்கோவை. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முப்படி பல்லுறுப்புக்கோவை. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு செகண்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சோம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன இருக்கு பாருங்க. 6x³ - 7x + 5 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து பாருங்க என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? 6x³ இருக்கா? அப்போ 6x³ -7x அடுத்து எனக்கு +5 இருக்குது. ஸோ நம்பர் இருந்தால் அந்த நம்பரை விட்டுருங்க. விட்டுட்டு நம்பர் இருந்தால் நம்பரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எனக்கு 7xன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே வாங்க. 6x³ இருக்குது. அப்போ இந்த x³ மட்டும் எடுங்க. அப்போ எக்ஸுடைய பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸுடைய பவரில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? அப்போ அதனுடைய படி என்னது? 3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பவரில் என்ன இருக்கோ அதான் என்னது? அதனுடைய படி. ஓகே. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9 என்ன இருக்குது? y³ -2. ஓகேவா? அடுத்து பாருங்கள் y³ + 1.
அப்படின்னு இருக்கு. ஏன்னா பல்லுறுப்புக்கோவையின் படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸை விட்டுட்டு என்னன்னா இந்த வேல்யூஸை மட்டும் எழுதிக்கலாம். என்ன இருக்குது வேல்யூஸு, நம்பரை விட்டுருங்க. அப்போ ஒய் கியூப் இருக்குது இதில். அதே மாதிரி இதில் என்ன இருக்குது, ஒய் கியூப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எப்படி இருக்குது, பெருக்கல்ல இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா எப்படி பெருக்கலாம்னு பாருங்கள். இப்போ அடிமானம் சேமாக இருந்தால் பவரை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ பவரை கூட்டிக்கலாம். அப்போ 3 + 3 என்னது, 3 + 3 என்ன வரும், 6. ஓகே, அப்போ 6 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ ஒய் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் கியூப் ப்ளஸ் 1 என்ற பல்லுறுப்புகளின் படி வந்து என்னது 6. ஓகே, அடுத்து கடைசி கொஸ்டின், 10வது கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறிலி கோவையின் படி. அப்போ மாறிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாறிலிங்கிறத நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ மாறிலி அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்டோட படி எப்பவுமே என்னதுன்னா 0. ஓகேவா? அப்போ மாறிலின்னு வந்துட்டாலே மாறிலியோட படி கேட்டாங்க என்னது 0. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ மாறிலின்னு என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்டோட படி என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.